கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பு என்ற ஒரு பக்தனை குறித்து வேதம் விதமாக கூறுகிறது. தன்னுடைய சொப்பனத்திலே தன்னுடைய பெற்றோர் மற்றும் தன்னோடு உடன் பிறந்தவர்கள் யோசேப்பு என்ற பக்தனை வணங்குவதாக சொப்பனத்தை காண்கிறார். ஆனால் நடந்தது என்ன? முழு தேசத்தின் ராஜ்யமும் யோசேப்பை கனப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். சொப்பனத்திலே கண்ட சகோதரர் மற்றும் பெற்றோர் சொப்பனத்தை கண்ட நாட்களுக்கு பிற்பாடு யோசேப்பு அவர்களை விட்டு சற்று தூரம் போய்விட்டான். ஆனால் அடிமையாக யோசேப்பு போன போதிலும் சொப்பனத்திலே காணப்பட்ட மனிதர்கள் ஒருவரும் அவர் அருகில் இல்லாத போதிலும் தேவன் சொப்பனத்தை கொடுத்த தேவன் அவரோடு இருந்தார். நாட்கள் வந்தது. சொப்பனத்திற்கும் மேலாக, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக முழு ராஜ்யமும் யோசேப்பை கனப்படுத்தினது. முழு ராஜ்யத்துக்கும் அதிபதியாக கர்த்தர் யோசேப்பை நிறுத்தினார். அப்பொழுது தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய பெற்றோர் யோசேப்பை பார்க்க நேரத்தை கர்த்தர் மாற்றினார். அன்று யோசேப்பினுடைய சொப்பனம் நிறைவேற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, தான் நினைத்த சொப்பனத்திலே நினைத்ததற்கும் மேலாக முழு தேசத்தின் ராஜ்யங்களுக்கும் அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சொப்பனத்தின் மூலமாக அல்லது உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை அனுப்பி வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தின வாக்குத்தத்தத்தின் மனிதர்கள், வாக்குத்தத்தத்தின் சூழ்நிலைகள் சற்று அப்பால் நீங்கள் தூர இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யோசேப்பு நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு சொப்பனத்துக்கும் தேவன் சொன்ன தீர்மானத்துக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசத்தை வித்தியாசத்தை கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர்தாமே இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆறுதல் படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் நினைப்பதற்கும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குக்கும் மேலாக அற்புதங்களை செய்ய நீர் வல்லவர் என்ற ஒரு விசுவாசம், நம்பிக்கை இன்றே அவர்களுக்குள்ளாக பெருகுவதாக. அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக காண செய்ய போகிற நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அண்ணால் கேட்டார் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். அண்ணால் கேட்டார் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே.